கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லோரும் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட தேவன் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நம்மக்கிட்ட ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை அநேக தீர்க்க தரிசன வசனங்களின் மூலியமாக அது பிறருக்கு சொல்லியிருந்தாலும் அதை வாசிக்கும்போது தனக்குரியதாய் நாம் எடுத்துக்கொண்டு எனக்கு கர்த்தர் கொடுத்தார், எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், என் சபைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? உரிமை பாராட்டுகிறோம். ஆமென். எல்லாருக்கும் ஒரு வசனம், ஏதோ 2 வசனம் நிச்சயமாக அவங்க வாழ்நாளை தொட்ட வசனங்களாக நிச்சயமாக இருக்கும். சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓகே, ரைட். ஆண்டவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் செஞ்சிருக்கிறாரா இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அவர் செய்யவில்லை, சொன்னவர் செய்யவில்லை என்றால் சொன்னவர் செய்வதற்கான வாசலை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யலை? திறந்து கொடுக்கல. அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கல என்பது தான் அர்த்தம். அப்போ கர்த்தர் சொன்னால் அவர் செஞ்சே தீர்வார். அவர் சொன்னால் என்ன செய்வார்? நிச்சயமாக செஞ்சிருவார். ஆனால் அவர் சொன்னதை என் வாழ்க்கையில் செய்வதற்கு நான் தொடர்ந்து அந்த வார்த்தையை சார்ந்து நிற்கிறேனா, அல்லது என் சுய புத்தியை சார்ந்து வாழ்கிறேனா, அல்லது அவர் வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்களும் நானும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். உன் தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்ப நான் என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு வருவேன். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கர்த்தர் சொன்னார். நிச்சயமாக கர்த்தர் செய்ய யாக்கோபும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு தன்னை இசைந்தவனாய் அந்த வார்த்தையோடு கூட தன்னை இணைத்து கொண்டான். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், அல்லது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் கூட இருப்பேன் ஆண்டவர் சொன்னார்னா நம்ம ஆண்டவர் கூட இருக்கணும். நம்ம ஆண்டவர் தான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம வேற யாரோட கூட இருந்தோம்னு கர்த்தர் எப்படி நம்ம கூட இருப்பார்? அப்போ யாக்கோபை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையானது, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. யாக்கோபு பாருங்கள், இந்த சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்ட சொப்பனம். அதில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். கீழே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். இதை நான் அறியாதிருந்தேன். பாருங்க, நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது நீங்கள் ஆண்டவர் எந்த கோணத்தில் அல்லது எந்த அர்த்தத்தில் கர்த்தர் நம்மோடு அந்த காரியங்களை பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு அறியாதிருந்தான். யாக்கோபு என்ன செஞ்சானா? அறியாது. இந்த இடத்துல கர்த்தர் இருந்தார் என்பது எனக்கு தெரியாமல் போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்தான்? இப்போ கர்த்தர் உங்களோட பேசினார் என்பதை நீங்கள் தெரிஞ்ச உடனே என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு என்ன செய்தானான்? அவன் பயந்து
இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களோட பேசும்போது நீங்களும் நானும் ஏதோ ஆண்டவர் நம்மளை தேற்றுவதற்காக பேசுகிறார், நம்மளை சும்மா அப்படியே நம்ம அழுதுடக்கூடாது, நம்ம சோர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்ட்டு நம்ம என்ன செஞ்சக்கூடாது, அற்பமாக அந்த வசனத்தை ரொம்ப கூலாக நம்ம என்ன செஞ்சக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. அது என்னென்ன, அது வானத்தின் வாசல், அது கர்த்தர் பரலோகமே இறங்கி நம்ம கூட நின்று பேசுகிற காரியம். ஆமென். அப்போ என்னோட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் பெரிதாய் நினைக்க வேண்டும். நான் எப்படி நினைக்கணும்? பெரிதாய் நினைக்க வேண்டும். அந்த வார்த்தை 100% உண்மை. அந்த வார்த்தை மேலே நான் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் அதை செய்வார், நிச்சயமாக அதை செய்வார், கர்த்தர் செய்வார். அந்த வார்த்தை மேலே எல்லா நம்பிக்கையும் அந்த வார்த்தை மேலே வச்சிடணும், எல்லா விசுவாசத்தையும் அந்த வார்த்தை மேலே வச்சிடணும். தொடர்ந்து அந்த வார்த்தையை சார்ந்து நிற்க நீங்களும் நான் என்ன செய்யணும்? பழக வேண்டும். யாக்கோபை குறித்து இன்னொரு இடத்துல யாக்கோபே சொன்ன ஒரு காரியத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். கவனிங்க, 32வது அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். 9வது வசனம், பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. பாருங்க, 20 வருஷ காலம் முடிஞ்சுது. 20 வருஷ காலமாய் யாக்கோபு தன் மாமா வீட்டில் வேலை செய்கிறாரு. அங்கே அவனுக்கு 2 மனைவிகள் 2 மறுமனை ஆட்டிகளை திருமணம் செய்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. இந்த 20 வருட காலமாய் கடுமையாய் உழைக்கிறார். அவருடைய உழைப்பை குறித்து வேதம் பைபிளே வச்சு தி பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கர் யாருன்னா யாக்கோபு தான். தி பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கர் யார் தான்? யாக்கோபு தான். யாக்கோபு மாதிரி கடுமையாக வேலை செஞ்சது யாருமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், உயர்வு வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் இந்த பூமியில் நம்மளுக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பக்கத்தில் என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிச்சுட்டேன், ஆண்டவர் எனக்கு வேலை தருவார் சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா என்ன செய்ய மாட்டாருங்க, வேலை கர்த்தர் அதற்கான முயற்சியை என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த 31வது அதிகாரத்தின் 38வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 20 வருட காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அணியவில்லை. என்ன அணியல? சினை அணியவில்லை. அப்படி என்றால் எந்த ஆடு கரு விட்டுருக்கிறதோ அந்த ஆடோடைய கரு ஒரு நாளும் அந்த ஆடு என்ன செய்யல, அபாஷன் ஆகலை. பாருங்க, சில நிறைய ஆடுகள் என்ன ஆகிரும், திடீர்னு இப்போ உள்ள சூழல்லாம் அப்படி ஆயிடும். ஆனால் யாக்கோபு வேலை செய்த இடத்துல ஆட்டோட சினை கூட என்ன செய்யலை, அழியவில்லை. என்றால் அவன் எந்த அளவுக்கு அந்த வேலையில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. இவன் கவனக்குறைவனால கூட ஆயிருந்திருக்கான். நான் சொல்கிறான், ஒரு ஆடு கூட என்ன செய்யலை, சினை அணியவில்லை. அப்புறம் பாருங்க, இன்னொரு காரியம் சொல்கிறான், உம்முடைய மந்தைகளில் கடாக்களை என்ன செய்யலை, உண்மையான ஒரு உழைப்பு, கடுமையாக உண்மையாக இருக்கிறார். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். இவன் ஆடு மேய்க்கும் போது ஏதோ ஒரு மிருகங்கள் வந்து ஒரு ஆடை பிடிச்சிட்டு போனாலும் இவனுடைய ஆடுகளை அந்த ஆடுகளுக்கு ஈடாய் சரியாய் என்ன செஞ்சானா, கொடுத்தான், சரியாக திருப்பி கொடுத்தான். பாருங்க, அடுத்தது, அதை பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் என்ன செஞ்சீங்க நீங்கள், பகலில் களவு போன கொண்டு வந்து ஆடை மேய்ச்சி கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு காவல் பண்ண வேண்டிய வேலை வேற ஒருத்தவங்களோட வேலை, காவலாளிகளோட வேலை. ஆனால் நான் உனக்கு கொடுத்த மந்தையில் தான் ஆடு காணாமல் போச்சு. பகலில் எவனோ தேடிட்டு போயிட்டான், இவனுக்கு விரோதமாக எழும்புறவங்களாம். அதையும் யாக்கோபு திரும்ப கொடுத்தார். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு எப்படி இருந்தது, தூரமாக இருந்தது. இவ்விதமாய் நான் என்ன செஞ்சேன், அந்த வார்த்தை இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். யாக்கோபு
பாடுபடுகிற ஒரு நல்ல மனுஷன். ஆமென். கடின உழைப்பாளி. ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கடினமாய் உழைக்க வேண்டும். கடின உழைப்பாளி ஆகிய இந்த யாக்கோபு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இவன் ஜெபம் பண்றார், கர்த்தாவே 10வது வசனத்து 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் இப்போ யாக்கோபு நினச்சி பார்க்குறார். 20 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு நினச்சி பார்க்குறார், ஏசப்பா நான் இந்த இடத்துலேருந்து நான் கடந்து போகும்போது வெறும் கோலும் கையுமா தானே போனேன். இன்றைக்கி என்னை பெரிய பரிவாரங்களோடு இவ்வளோ திரள் கூட்டமாய் எனக்கு கொண்டு வந்தது நீங்கள் தானே. ஜெபிக்கிறான் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்ககிட்ட கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்வார். இப்போ கர்த்தர் சொன்னார் யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட, நான் சொன்னதை செய்யும் அளவும் முன்னே என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல. அவர் கைவிடலைங்கிறத யாக்கோபு இங்கே என்ன செய்கிறாருன்னு சாட்சியாக சொல்கிறார். ஆண்டவரே நான் வெறுங்கையாக தான் போனேன், அன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்க, நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு வெறுங்கையாக போன மாதிரி இன்னைக்கு நான் இன்னும் வெறுங்கையாக வரல. இங்கே பாருங்க ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பரிவாரங்கள், 2 பரிவாரங்களும் உடையவனா நான் மாறிட்டேன், எனக்கு நீர் கொடுத்தது இது நீர். அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னது தவறாமல் செய்வார், நிச்சயமா செய்வார். அதை உங்கள் வாயிலிருந்தே அறிக்கை பண்ணும்படி தேவன் கிருபை செய்வார். ஆமென். நீங்கள் ஆண்டவர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார் என்பதை நீங்கள் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அதுதாங்க சாட்சி, அதுதான் சாட்சி. ஒன்றுமில்லாமல் இந்த பூமியில் கர்த்தர் நம்ம கொண்டு வந்து வைக்கல. அவர் வரும்போதே சொன்னார், உன் ஜீவனுக்கு ஈடாக நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. என்ன தருவேன்? ஜனங்களையும் ஜாதிகளையும் தேசத்தையும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். இங்கே 11 வாசிக்கிறோம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இப்போ யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் யாக்கோபு வந்து அவங்க அண்ணன் வரான்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே என்னுடைய நிலைமையை யாக்கோபு ஆண்டவர்கிட்ட, அவனோட நிலைமையை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் பயப்படுறேன்ப்பா, நான் என்ன செய்கிறேன்? நான் செஞ்ச தப்பு தான், நான் செய்த தவறுக்கு நான் இப்போ என்ன செய்கிறேன்? 20 வருடங்க அப்புறம் நான் என்ன செய்கிறேன்? அன்றைக்கி ஓடும்போது எனக்கு பயம் இல்லை, தப்பிச்சிட்டோம் சொல்லி நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் முன்னாடியே வந்து நிற்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்று, தாய்மார்களை காப்பாற்றும், மந்தைகளை காப்பாற்றும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி நிற்கிறார். அப்போ பாருங்கள், திரும்பிவான்னு கர்த்தர் சொல்லும்போது அங்கே ஒரு பதம் மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ திரும்பி மட்டும் வர வேண்டாம் யாக்கோபு, நீ திருந்தியும் வான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நீ திரும்பி வான்னு கூப்பிடும்போது ஆண்டவர் வெறும் திரும்பி வான்னு சொல்லி பரிவாரங்களை மாத்திரம் கூட்டி அனுப்பலை, நீ திருந்தியும் வான்னு தான் ஆண்டவர் கூப்பிட்றார். ஆமென், அல்லேலூயா. இப்போ திருந்தி வருகிறான். அண்ணனுக்கு முன்னாடி செய்த தவிர ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறான், செய்த தவிர ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்கிறான். நான் பயப்படுறேன், நான் செஞ்ச தப்பு தான். பாருங்கள், ஆண்டவரோடு ஒப்புரவானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் ஒப்புரவாகும்படி கர்த்தர் கிருபை செஞ்சுட்டார். ஆமென். இவன் ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் தைரியமாக வரட்டும், பார்த்துக்கலாம். என்கிட்ட 2 பரிவாரம் இருக்குது, என்கிட்ட எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஒட்டகம் இருக்குது தெரியுமா, வந்தால் அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறான், அவனை பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யாக்கோபு நினைக்கல. தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு பயப்படுகிறான். இன்றைக்கி நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நம்ம சொன்னதை செய்வார், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. திரும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை திருந்தினவர்களாய் பார்க்க விரும்புகிறார். ஆமென். திருந்தினவர்களாய் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக
திரும்பவும் தருகிறார். எது தெரியுமா? உறவை, இழந்த உறவை தருகிறார். ஆமென். அவன் இழந்த ஒரு உறவு தான். அண்ணங்கிறது அவன் இழந்த ஒரு உறவு தான். அப்பா அவன் இழந்த ஒரு உறவு தான். ஆனால் கர்த்தர் இவன் திரும்பி வந்த உடனே திரும்ப தருகிறார். எது தெரியுமா? இழந்தவைகளை தருகிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இல்லாதவைகளை எல்லாம் கொடுத்தாரு, இப்போ இழந்தவைகளை திரும்ப தருகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? அவன் ஆண்டவர் மேலே சார்ந்து இருக்கும்போது. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து நிற்பேன். நான் என்ன செய்வேன்? உங்களை சார்ந்து நிற்பேன். நான் ஒரு நாளும் ஒருபோதும் நான் மனிதர்களை சார்ந்து நிற்கல. யாக்கோபோட லைஃப் பாருங்க. யாக்கோபு அவன் மாமாவை சார்ந்து நிற்கல. யாக்கோபு அவன் மனைவிகளை சார்ந்து நிற்கல. யாக்கோபு ஒரு நாளும் ஒருபோதும் எந்த மனுஷனையும் சார்ந்து நிற்கல. யாக்கோபு அவனை அழைத்தவரை சார்ந்து நின்னான். கடைசி வரை நடத்தினவரை சார்ந்து நின்னான். கடைசி வரை அழைத்து கொண்டு வந்து அந்த தேசத்தில் சேர்த்தவரை சார்ந்து நின்னான். கவனிங்க, எனக்கு ரொம்ப என் இருதயத்தை அதிகமாய் என்னை கவர்ந்த ஒரு வசனம் இந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த யாக்கோபுடைய சம்பவத்தில் ஆதியாகமம் 28:13 வாசிங்களேன். ஆதியாகமம் 28:13 ரொம்ப அழகாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சொப்பனத்தில் முதல் கர்த்தர் யாக்கோபோடு பேசும் பொழுது சொப்பனத்தில் ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏணிக்கு மேலே தரிசனத்தில் கர்த்தர் நின்று பேசுவார். ஆனால் 35:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார்னு போட்டிருக்கு. பாருங்க, அழைக்கும் போது மேலே நின்னவர் இப்போ கொண்டு வந்து விடும்போது கூட நிற்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அங்க சொப்பனத்தில் தான் வெளிப்பட்டார். இங்க நேரிலேயே கர்த்தர் இறங்கி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தர் அவனோட கூட இறங்கி அவனை ஆசீர்வதிச்சு அங்கிருந்து எழுந்தருளி போனார்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரோடு கூட பயணிப்போம் என்று சொன்னா சொன்னதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா சொன்னதை செய்வார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என்ன காரியம் கர்த்தர் சொன்னாரோ அதை நீங்களும் நானும் மறிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையில நமக்குரியதை செய்து முடிப்பார். நம்ம சந்ததிக்குரியதையும் அவர் நம்ம சந்ததிக்கு என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கிற போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி யாக்கோபின் இடத்திலே அந்த சந்ததியை பெருகும்படி தேவன் கிருபை செய்தார். சொன்னதை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். கவலை